தலைப்புச் செய்திகள். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவலர்கள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுகவின் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கோவையில் திமுகவை அனைத்து தொகுதிகளிலும் திமுகவினரே தோற்கடிப்பார்கள் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். விரிவான செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர் ஜெயராஜ், இவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் போலீசாரின் விசாரணையின் போது உயிரிழந்தனர். இது தொடர்பாக அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகுகணேஷ், பால்துரை, காவலர்கள் முருகன், முத்துராஜ், சாமிதுரை, செல்லதுரை, வெயிலுமுத்து, தாமஸ் ஆகிய 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் உதவி ஆய்வாளர் பால்துரை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதையடுத்து அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 9 பேரும் சிறையில் உள்ளனர். இந்த வழக்கில் சிபிஐ தரப்பு முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மை எனவும், குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் அனைவரும் குற்றவாளிகள் எனவும் மதுரை மாவட்ட நீதிமன்றம் கடந்த மாதம் 23ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த நிலையில் இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி 9 பேருக்கும் மரண தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். நீதிபதி முத்துக்குமரன் வழங்கிய தீர்ப்பின் விவரம். வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது. இதுபோன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கினால் இப்படி செயல்படும் காவலர்களுக்கு அச்சம் ஏற்படாது. ஒரே நேரத்தில் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் பிடுங்கப்பட்டுள்ளது. சாதாரண நபர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு சாதாரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே இதில் குற்ற செயல்களை செய்துள்ளனர். சட்டத்தை காக்க வேண்டியவர்களே குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளார்கள். வேலியே பயிரை மேய்ந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். இரக்கமின்றி அடித்ததை கொடூரமாகவே பார்க்க வேண்டும். குற்றவாளிகளை சார்ந்து குடும்பம் உள்ளது என்பதால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்பதை ஏற்க இயலாது. தண்டனை குற்றத்தின் தன்மையை பொறுத்தே தீர்மானிக்க வேண்டும். காவல் நிலையத்தில் வைத்து இருவரும் காவல் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளனர். 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை என தனது தீர்ப்பில் நீதியரசர் தீர்ப்பு அளித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன தினத்தை முன்னிட்டு சென்னை கமலாலயத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக என்றாலே வாரிசு அரசியல், திமுகவில் தொண்டர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, குடும்ப ஆட்சியாகவும் ஊழல் நிறைந்த ஆட்சியாகவும் இருந்தது திமுக ஆட்சி என கடுமையாக சாடினார். தமிழகத்தில் திமுகவின் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும், இபிஎஸ் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள், முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, கனிமொழி நிறைய பேசுகின்றனர், ஆனால் சரியான தரவுகள் இல்லாமல் மக்கள் மன்றத்தில் பேசுகின்றனர் எனவும், கோவையில் திமுக தோற்கும், அதை கோவை திமுகவினரே தோற்கடித்து காட்டுவார்கள் என தெரிவித்த அவர், கரூரிலிருந்து வேட்பாளரை போட்டால் மானமுள்ள திமுக காரன் ஏற்றுக்கொள்வானா எனவும் கேள்வி எழுப்பினார்.